Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திமுக கூட்டணி என்பது மூழ்கும் கப்பல் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். மதுரையில் அவர் பேசிய காட்சியை அருமை வாக்காளர் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம். மாநாடு அரசியல் ரீதியாக எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? அரசியல் ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தோல்வியையும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றியையும் தரும். இன்றைக்கி பாரத பிரதமர் அவர்களின் வருகை தொண்டர்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறது என்பது மட்டுமல்லாமல் திருப்பரங்குன்றத்தை வைத்துக்கொண்டு இந்துக்களை புறக்கணித்த இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திருப்பரங்குன்றத்திற்கு போவதன் மூலமாக ஒரு மாரல் சப்போர்ட்டை நம்மளுக்கு கொடுக்குறார். அதனால் மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். முதலமைச்சர் சொல்வதை போல முதலமைச்சர் வந்து அவரை வரவேற்றிருக்கணும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு மக்கள் எல்லாம் மிக 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 மோசமான நிலையில் பரிதவித்து கொண்டிருக்கிறார்கள். அது பால் விலையாக இருக்கட்டும், காய்கறி விலையாக இருக்கட்டும், பத்திரப்பதிவு விலையாக இருக்கட்டும், எல்லா விலையும் ஏறிக்கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு 2.5 வயசு குழந்தைக்கு கூட பாதுகாப்பு தமிழ்நாட்டில் இல்லைன்னா இந்த ஆட்சி எப்படி தொடர முடியும்? அதனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வருகை நிச்சயமாக மிக பிரம்மாண்ட வெற்றியை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தரும். திமுக கூட்டணி இப்போ ஓபிஎஸ் இணைஞ்சிருக்கா, தொடர்ந்து நிறைய கட்சிகள் ஆதரவு தெரிவிச்சுட்டு வராங்க. கண்டிப்பாக இந்த தேர்தலில் திமுக கூட்டணி 200க்கும் மேற்பட்ட இடங்களை வெற்றி பெறும்னு சொல்லி திமுக தலைவர் சொல்றாரு. அப்படிதான் சொல்லுவார். இன்னும் 2 மாசம் சொல்லிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஏன்னா அவங்க வர்ற கட்சியெல்லாம் சேர்த்து அது ஓபிஎஸ் மாதிரி அவங்கள நேர் எதிர்த்தவங்களா இருந்தாலும் சரி, கேப்டன் கட்சியை இருந்தாலும் சரி, அவங்களெல்லாம் சேர்க்க ஒரு மூழ்கும் கப்பல்ல எத்தனை பேர் ஏறினாலும் அது மூழ்க தான் செய்யும். அதனால் அது மூழ்கும் கப்பல் ஏறிட்டு போட்டோம், அவ்வளவுதான். நாங்கள் வந்து எங்கள் கட்சிகள் சேரவில்லையே தவிர எங்களுக்கு உற்சாகம் கூடியிருக்கிறது. அதனால் அதை பற்றி கவலை இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் வேறு புதிய கட்சிகள் இணைய வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்பு இருக்கிறது. அதை எங்கள் தலைவரும் எங்களது பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அவர்களும் சொல்வார்கள். தமிழ்நாட்டில் வந்து இந்த 2 வயசு குழந்தைக்கு திமுக இளைஞர் அணி வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்து அந்த குழந்தையை இறந்துருக்கு. இது எப்படி பாருங்க? தமிழ்நாட்டு பெண்களுக்கான பாதுகாப்பு எப்படி? நான் சொன்னேன், தமிழ்நாட்டில் பெண்களுக்கு வயதான பெண்களும் பாதிக்கப்படுகிறார்கள், குழந்தைகளும் பாதிக்கப்படுகிறார்கள். ஆக சட்டம் ஒழுங்கு யார் இந்த சார்னு கேட்டுட்டு இருந்தால் இன்னும் அந்த சார் யாருன்னு நமக்கு தெரியாது. அது மட்டும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். இதற்காகவாவது இந்த ஆட்சி போகணும், பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகவாவது திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.